शुक्लाम्बरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। ॐ ॐ भुवस्सुः तच्चवेद्रुवरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. வணக்கம், குரு வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நல்லவர்களே, அன்பானவர்களே, சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியாக நாம் ராசி கட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள ரகசியங்களை தொடர்ந்து பார்ப்போம். சென்ற பதிவை நீங்க பாத்தீங்களா? பார்க்கவில்லை. கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனை பயன்படுத்தி பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சி. சென்ற பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்? ராசி கட்டங்கள் சரம் ஸ்திரம் உபயமாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒற்றைப்படை ராசி, இரட்டைப்படை ராசி என பிரிக்கப்பட்டுள்ளது. பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப இந்த ராசி கட்டத்தை பாருங்க. ராசிகளுக்கு திசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த திசையை வச்சுதான் நாம் பல்வேறு தகவல்களை முழுமையாக எடுக்க முடியும். அது என்ன தகவல்கள் அப்படின்னா, ஒரு மணமகனுக்கு பெண் அமைகின்ற திசை, ஒரு ஜாதகருக்கு தொழில் அமைகின்ற திசை, ஒரு ஜாதகருக்கு வீடு, நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் அமைகின்ற திசை, அவர்களுடைய செயல்கள் நடைபெறுகின்ற திசை, அவர்களுடைய இன்பம் துன்பம் செயல்படுகின்ற திசை. எனவே இது முக்கியமானது அல்லவா? சற்றை கருத்தா தெரிஞ்சுக்கோங்க. மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிகளுக்கும் திசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 4 திசைகள் உண்டு. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. உபதிசைகள் வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. ஆக என் திசைகளை நாம் இங்கே வரையறுத்து சொல்ல முடியும். கால புருஷனுக்கு முதல் ராசியாக வருகின்ற மேஷ ராசி கிழக்கு திசையை குறிக்கிறது. ரிஷபம் தெற்கு திசையை குறிக்கும். மிதுனம் மேற்கு திசையை. அடுத்ததாக கடகம் வடக்கு திசையை. இந்த விதமாக மற்ற ராசிகளை தொடர்ச்சியாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது சிம்மம் கிழக்கு, கன்னி தெற்கு, துலாம் மேற்கு, விருச்சிகம் வடக்கு, தனுசு கிழக்கு, மகரம் தெற்கு, கும்பம் மேற்கு, மீனம் வடக்கு. ஆக கிழக்கு ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு. வடக்கு ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம். இப்படி அமைக்கப்பட்டுள்ளதுதான். இதற்கு ஒரு சூட்சுமங்கள் உண்டு. இதை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். இது போன்றே இதனுடைய அடிப்படையாக கொண்டும் நட்சத்திரங்களானது அமைக்கப்பட்டுள்ளன. இப்ப இந்த ராசி கட்டத்தை பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு ராசிக்கும் 30 டிகிரி ஒதுக்கப்பட்டுள்ளது. 12 ராசிகளுக்கு 360 டிகிரிகள். ஒவ்வொரு ராசியிலும் 2.25 ராசிகள் உள்ளன. 2 முழு ராசியும் ஒரு கால் ராசியும் உள்ளது. கால் ராசி என்றால் ஒரு சில ராசியிலே ஒரு பாதம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் என்று. அப்போ ஒரு ராசியிலே மொத்தம் 9 பாதங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதை நீங்க இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். மேலே உள்ள படத்தில் பார்க்கலாம். அப்போ ஒரு ராசி 4 பாதங்களுக்கும் 13 பாகை 20 கலையாக ஒவ்வொரு நட்சத்திரமும் வருகின்றது. இப்போ ஒரு பாதத்துக்கு எத்தனை? 3 பாகை 20 கலையாக ஒரு பாதம் வரும். அப்படி பார்க்கும் பொழுது நீங்க முதல் நட்சத்திரமான மேஷராசியில அஸ்வினி 13 பாகை 20 பாதத்தில் அமைந்துள்ளது. 4 பாதங்களும். பரணி அடுத்த 13 20 டிகிரியில 4 பாதங்களும் அமைந்துள்ளன. கிருத்திகை 1ஆம் பாதம் 3 டிகிரி 20 பாகையில் அமைந்துள்ளது. நீங்க இந்த படத்தை பாருங்க. இப்படி வரிசையாக 27 நட்சத்திரங்களும் வரிசையாக 2வது ராசியிலே கிருத்திகையினுடைய 2வது நட்சத்திரம் 2வது பாதம், கிருத்திகையினுடைய 2வது பாதம் ஆரம்பிக்கும். அப்போ முடியுது பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ல முடியும். 3வது ராசியான மிதுனத்துல பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3ல தொடங்கி புனர்பூசம் 3ல் முடியும். 4வது ராசியான கடகத்துல பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ல் தொடங்கி ஆயில்யம் 4ல் முடியும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? முதல் ராசியில முதல் பாதம் தொடங்கி இன்னொரு நட்சத்திரத்துடைய முதல் பாதம் முடியும். இப்ப 2வது ராசியில ஒரு நட்சத்திரத்துடைய 2வது பாதம் தொடங்கி இன்னொரு நட்சத்திரம் 2வது பாதத்தில் முடியும். 3வது ராசியிலே 3வது பாதம் தொடங்கி இன்னொரு நட்சத்திரத்துடைய 3வது பாதத்தில் முடியும். 4வது ராசியில ஒரு நட்சத்திரம் 4வது பாதத்தில் தொடங்கி இன்னொரு நட்சத்திரத்துடைய 4வது பாதத்தில் முடிவடையும். இதுதான் சூட்சமம். இப்படிதான் ஒவ்வொரு பகுதிக்கும் அவை அமைக்கப்பட்டுள்ள. மேஷ மண்டலம் என்றால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். சிம்ம மண்டலம் என்றால் சிம்மம்,
கன்னி, துலாம், விருச்சிகம். தனுசு மண்டலம் என்றால் தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 3 மண்டலங்களிலும் இதே விதமாகத்தான் நட்சத்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுல 1வது ராசியும் 5வது ராசியும் 9வது ராசியும் ஒத்த தன்மை உள்ளவையாக இருக்கின்றன. பஞ்சபூதமாக இருக்கும் பொழுது நெருப்பு. 1வது ராசி நெருப்பு, 5வது ராசி நெருப்பு, 9வது ராசி நெருப்பு. திசையாக இருக்கும் பொழுது 1வது ராசி கிழக்கு, 5வது ராசி கிழக்கு, 9வது ராசியும் கிழக்கு. எண்களாக இருக்கும் பொழுது 1, 5, 9 எல்லாமே ஒற்றைப்படை ராசிகள். 1வது ராசியிலே கேதுவினுடைய நட்சத்திரம், 5வது ராசியிலே கேதுவினுடைய நட்சத்திரம், 9வது ராசியிலே கேதுவினுடைய நட்சத்திரம். கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் இவைகள் அமைந்திருப்பதனாலே எல்லா வகையிலும் 1வது ராசியும் 5வது ராசியும் 9வது ராசிகளும் ஒத்து போகின்றன, ஒத்தத்தன்மை உள்ளவையாக இருக்கின்றன. அப்போ இந்த ஒத்தத்தன்மையாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு சூட்சுமத்தை கொண்டு நாம் வேறொரு சூட்சுமத்தை இதிலிருந்து எடுக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? பாராசுரார் ஒரு வகையிலே சொல்லுகின்றார், பிருகுமா முனிவர் இதற்கு வேறு வகையாக ஒரு அருமையான சூட்சுமத்தை தந்துள்ளார்கள். இந்த 1-9 எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கும். 1ல் நிற்கின்ற கிரகமும் 5ல் நிற்கின்ற கிரகமும் 9ல் நிற்கின்ற கிரகங்களும் ஒன்றாக சேர்க்கை பெற்று அந்த ஜாதகத்துக்கு பலனை அளிக்கும். அந்த ராசியினுடைய தன்மை, அந்த கிரகத்துடைய தன்மை, அந்த கிரகம் நிற்கின்ற இடம் இவற்றின் தன்மையை கொண்டு அவை பலனை அளிக்கும் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய சூட்சுமமாக கருத வேண்டும். நட்சத்திரம் அமைந்துள்ளதை வைத்து பார்க்கும் பொழுது நாம் மீனத்திலிருந்து எடுத்துக்கொள்வோம். மீனத்திற்கு எதிராக அமைந்துள்ளது கன்னி. அந்த கன்னி கடைசியாக அமைந்திருக்கின்ற நட்சத்திரம் சித்திரை 1, சித்திரை 2 என்று முடியும். அந்த சித்திரை 2 படத்துல பாருங்க, மேல பாதாளம் என்று போட்டிருக்கின்றேன். மீனத்துல பாருங்க ரேவதி 4 உச்சம் என்று போட்டிருக்கின்றேன். பாதாளம் என்றால் சித்திரை நட்சத்திரத்தில் நிற்கும் அத்தனை கிரகங்களும், சித்திரை 2ல் நிற்கும் கிரகம் எதுவாயினும் தன்னுடைய காரகத்துவத்தை தராமல் அவை பாதாள அளவுக்கு எதிர்வினையை செய்துவிடும். எதிர்காத ஒரு நெகட்டிவான நிகழ்வை நடத்தி கொடுக்கும். பாதாளம் வரை சரிவை ஏற்படுத்திவிடும். அதுவே நீங்க ரேவதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ரேவதி 4 நட்சத்திரம் உச்சத்தை, ஒரு ஜாதகர் தான் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்குரிய வழிவகைகளை தந்துவிடும். இந்த ரேவதி 4ல் ஒரு கிரகம் இருக்க வேண்டும், அதுதான் அங்கு முக்கியமானது. இந்த ரேவதி 4ல் நிற்கின்ற கிரகம் ஜாதகரை மிக உச்சத்திற்கு அழைத்து செல்லும். இதை நீங்க புதிய ரகசிய தகவலாக நீங்க எடுத்துக்கங்க. இந்த நட்சத்திர அமைப்பில இது ஒரு சீக்ரெட்டான ஒரு பலன் என்று சொல்வதற்கு இல்லாமல் இதை நாம் எப்படி சொல்லலாம்னா மிக சிறப்பான ஒரு நிலை, ஒரு சூட்சுமமான ஒரு நிலை என்று கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போறது திதி. இப்போ திதி அமைக்கப்பட்ட ராசி கட்டத்தை பார்க்க, திதிகள் சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது. சூரியனில் இருந்து சந்திரன் நகர்கின்ற நிலையை, நகர்ந்த நாளை நாம் திதியாக கொள்கின்றோம். சூரியனில் இருந்து முதல் நாள் பிரதமை, 2வது நாள் துதியை, 3வது நாள் திருதியை, 4வது நாள் சதுர்த்தி, 5வது நாள் பஞ்சமி, 6வது நாள் சஷ்டி, 7வது நாள் சப்தமி, 8வது நாள் அஷ்டமி, 9வது நாள் நவமி, 10வது நாள் தசமி, 11வது நாள் ஏகாதசி, 12வது நாள் துவாதசி, 13வது நாள் திரியோதசி, 14வது நாள் சதுர்த்தசி, 15வது நாள் ஒன்று பௌர்ணமி வரும் அல்லது அமாவாசை வரும். ஆக இந்த விதத்திலேதான் சூரியன் ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு சுற்றி முடிக்கின்றது. பிரதமையில் தொடங்கி அமாவாசை வரை, மீண்டும் பிரதமையில் தொடங்கி பௌர்ணமி வரை. அப்போ ஒரு 12 ராசிகளை கடப்பதற்கு சூரியன் எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 30 நாட்கள். அப்போ தோராயமா ஒரு ராசியை கடப்பதற்கு 2.5 நாட்கள் ஆகின்றது. அப்படின்னா நீங்க பாருங்க, 12 ராசிகளை இந்த 30 திதிகள் கடக்கின்றது என்றால் ஒவ்வொரு திதிக்கும் எத்தனை டிகிரி வரும்? 12 தானே வரணும். ஒவ்வொரு திதியும் 12 பாகைகளை கொண்டதாக அமையும். இப்ப சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷத்தில் இருப்பதாக கொண்டால், அங்கே சந்திரன் வரும் பொழுது 0 டிகிரியில் சந்திரன் நுழையும் பொழுது சூரியனும் சந்திரனும் 0 டிகிரியிலே நுழைவதாக கொண்டோமானால், சந்திரன் பிரதமை திதியில் முதலில் செல்வார். 12 டிகிரி முடித்து 13 டிகிரி வர சொல்ல துதியை திதி. அடுத்து 24 வரை துதியை திதி, 24 இருந்து 30 வரை திருதியை திதி. அப்போ
ஒரு ராசியில 2 திதிகளும் ஒரு அரை திதியும் உள்ளன. அப்போ இந்த விதத்துலதான் திதிகளானது அமைக்கப்பட்டுள்ளது. நாம் அப்போ சந்திரனுடைய நிலையை வைத்தே நாம் திதியையும் ஜாதக கட்டத்திலிருந்து திதியையும் நாம் கருத்தில் கொள்ளலாம். உதாரணமாக கன்னியில சந்திரன் 24 டிகிரியில் இருக்கு. அப்ப என்ன வரும் பாருங்க, இப்போ கணக்கீடு செய்யுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன வரும்? மேஷத்துல திருதியலை முடியுது. அப்ப ரிஷபத்துல திருதியை 6 டிகிரி, சதுர்த்தசி 12 டிகிரி, பஞ்சமி 12 டிகிரி. கன்னியில முதல் 12 டிகிரி சஷ்டியும், அடுத்த 12 டிகிரி சப்தமியும், அடுத்த 6 டிகிரி அஷ்டமியும் இருக்கும். அப்ப 24க்கு அப்புறம் என்ன வரும்? அஷ்டமி ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஈஸியா அதை வச்சு நம்ம அந்த திதி சந்திரனுடைய நிலையை வைத்து திதியை நிர்ணயம் செய்ய முடியும். இதுலயும் பிருகுமா முனிவரும் சரி, பாராசுராரும் சரி ஒரு பெரிய சூட்சுமத்தை தந்திருக்கின்றார்கள். நீங்க தசமி திதி 10வது திதி இல்லைங்களா? அப்போ அது எத்தனாவது பாக்கில நிக்குது? 120வது பாக்கில நிற்கும். ஏன்னா ஒரு திதிக்கு 12 டிகிரி, 10 திதிக்கு 120 பாகை. 120வது பாகை எங்க வரும்? கடகத்தில் கடைசியாக ஆயில்யம் 2 ஆரம்பமாகும். ஆயில்யம் 2, ஆயில்யம் 3, ஆயில்யம் 4. இந்த தசமி திதியில் ஆனது ஆயில்யம் 2, 3, 4 பாதங்களில் அமைவதன் காரணமாக தசமி என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெற்றி 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 வெற்றி. ஆக இந்த தசமி திதி மிக மிக முக்கியமான திதியாகும். அப்போ கடக ராசியில கடைசி 3 பாதங்கள், 7வது பாதம், 8வது பாதம், 9வது பாதம், அது ஆயில்யம் 2, 3, 4 பாதம் மிக முக்கியமான. எந்த ஒரு கிரகம் ஆயில்யம் 2, 3, 4 பாதங்களில் நிற்கின்றதோ அந்த கிரகங்கள் தன்னுடைய காரகத்துவத்தை மிக அபரிதமாக தரும். அது வெற்றிக்கு வழிவகுக்கும். இது ஒரு சிறப்பு. இந்த சூட்சுமத்தை நீங்க தெரிஞ்சுக்குங்க. இப்படி பல சூட்சுமங்கள் இந்த ராசியிலே மகரிஷிகளால் இந்த பிரபஞ்சத்திற்கு தந்திருக்கின்றார்கள். இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்திருக்கின்றது. நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி உடையவர்களாக இருப்போம். எனவே இனி அடுத்த பதிவிலே அடுத்த சூட்சுமங்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.